குடும்பத்தோடு தான் நான் பேசுவேன். மேம் இது மாதிரி எங்க வீட்டுக்காருக்கு கொஞ்சம் மைண்ட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குங்க. என்ன வயசு? அவருக்கு இப்போ 46ங்க. அவருக்கு இதாகி 10 இயர்ஸ் பக்கமே ஆகுதுங்க. என்ன ப்ராப்ளம் ஆச்சு? அது அதாவது அவருக்கு அவர் செய்யறது எதுவுமே அவருக்கு தெரியுது இல்லைங்க மேடம். அந்த மாதிரி திடீர்னு இதாயிருதுங்க. அந்த டைம்ல அவருக்கு என்ன செய்யறோம் என்ன பண்றோன்றதே ஒண்ணும் புரியுது இல்லைங்க. அப்ப அதுக்கு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிருந்தோங்க. இங்க பெங்களூர்ல நிமான்ஸ் இருக்கு இல்லைங்க மேடம். ஆமா, அங்க கூட்டிட்டு போய் காமிச்சிருந்தோங்க மேடம். அங்க அதுக்கப்புறம் இதுல கோயம்புத்தூர்ல இருந்தோங்க மேம். நாங்க அங்க வந்து இதுல காமிச்சிட்டு இருந்தோம், ஹாஸ்பிட்டல்ல காமிச்சிட்டு இருந்தோங்க மேம். டேப்லெட் எடுத்துட்டு இருந்தாருங்க. இப்போ பெங்களூருக்கு வந்துட்டோங்க. பெங்களூர்ல வந்து இந்த மாதிரி ஆச்சுங்க. டேப்லெட் எடுத்துட்டே வந்துட்டு பொழுதுனிக்கு அந்த டேப்லெட் எடுத்துட்டே இருந்தீங்கன்னா ரெகுலரா சைடு எஃபெக்ட் ஆயிரும் அப்படி இப்படின்னாங்கன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா டாக்டர் குறைச்சிட்டே வந்தாருங்க. பெங்களூருக்கு வந்ததுக்கப்புறம் இவர் நிறுத்திட்டாருங்க சாப்பிடுறது. அப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு இவருக்கு இங்க வந்து அதே மாதிரி ஆயிடுச்சுங்க. அப்பதான் நிமான்ஸ் கூட்டிட்டு போயிருந்தோம் மேம். நிமான்ஸ் கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் அங்கேயும் டேப்லெட் அங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஒரு 2 நாள் வச்சிருந்துட்டு டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்தாங்க மேம். சரி, அதெல்லாம் சாப்பிட்டு அப்ப ஒரு நல்லாதான் இருக்காங்க மேம். இப்ப ஆனா அந்த டேப்லெட்ஸ் ரெகுலரா எடுத்துட்டு தான் இருக்காங்க. சரி. எல்லாம் சைடு எஃபெக்ட் வந்துடும் அப்படி இப்படிங்கிறாங்கிற பயம் வேற இவருக்கு. நிறுத்தணும்னே சொல்லிட்டு இருக்காருங்க. அது வந்து நான் நிறுத்தாம கொடுத்துட்டு தான் இருக்கேங்க. அப்புறம் இன்னொன்னு மேம், முக்கியமா ஒண்ணு, இது வந்து பையனுக்கு பாதிக்கும் அப்படி இப்படின்றாங்க மேம். அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. உங்க குடும்பத்துல வேற யாருக்காவது இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்திருக்கா? அவங்க குடும்பத்துல இல்ல உங்க குடும்பத்துல? அது அவங்க ஃபேமிலி பத்தி சரியா தெரியலைங்க. அவங்களோட ஃபாதர் வந்து சின்ன வயசுலயே ஊர் விட்டு வந்துட்டாருங்க. சரி. அதனால அவங்களுக்கு பத்தி சரியா தெரியலைங்க மேம் என்ன ஏதுன்னு. உங்க வீட்டுக்கார் வந்து கல்யாணம் ஆனவுடனே கொஞ்ச நாள் உங்க கூட இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரிலாம் இல்லையா? நல்லா தான் இருந்தாரா? நல்லா தான் இருந்தாருங்க மேம். ஒரு 10 இயர்ஸ் பக்கம் நல்லா தான் இருந்தாருங்க மேம். 10 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆச்சு? என்ன பிஹேவியர்ல என்ன மாறுதல் வந்தது உங்களுக்கு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போற அளவுக்கு? வேலை பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்க மேம். அதுல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சுங்க. அப்போ வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாருங்க. ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. எனக்கும் வந்து வீட்லயும் ரொம்ப கஷ்டமாயி போச்சுங்க. அதை பார்த்து எனக்கு ரொம்ப மனசங்கடமா போச்சுங்க. சரி கொஞ்ச நாள் தனியா இருக்கலான்ட்டு அவங்க அம்மாட்ட இவரை விட்டுட்டு நான் ஊருக்கு வந்துட்டேங்க. சரி. ஊருக்கு வந்துட்டு அது வந்து 1 மாசம் கூட இருக்கலைங்க மேம். அதுக்குள்ள அவருக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு எனக்கு போன் வந்ததுங்க. அப்போ போனப்பதான் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அதுல இருந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அதான் என்ன பண்ணாரு அப்போ? அட்மிட் ஆகிற அளவுக்கு அவருக்கு என்ன பிஹேவியர் ப்ராப்ளம் வந்தது? இருந்ததுன்னு சொன்னாங்க மேம். ஃபீவர் தான் இருந்ததுன்னு கொண்டு போய் சேர்த்துனாங்க. சரி. அப்புறம் ஃபீவர் நல்லாச்சுன்னு மறுபடியும் மாத்திரம். ஆனா இவர் வீட்டுக்கு வந்துமே இவர் சாமி இந்த மாதிரி சாமின்னு ரொம்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாருங்க மேம். சரி. எனக்கு சாமி நான் தான் சாமி, என்ன நான் சொல்றதே இந்த உலகமே நடக்குது அப்படி இப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. சரி சரி. அந்த மாதிரி ஆனதுனால அப்புறம் கூட்டிட்டு போய் ஒரு அட்மிட் பண்ணி 1 மாசம் பக்கம் ஹாஸ்பிட்டல்லே வச்சிருந்தாங்க மேம் கோயம்புத்தூர்ல. அந்த மருந்து எல்லாம் சாப்பிட்ட உடனே அப்படி பேசுறதெல்லாம் கம்மி ஆயிடுச்சா? ஹாஸ்பிட்டல்ல இருக்க வரைக்கும் நல்லா. ஆனா வந்து ஃபுல்லா அவருக்கு தெளிவா இல்லைங்க மேம். ஃபுல்லா வந்து நம்ம ஃபேமிலி அது ஆளெல்லாம் பார்த்தா எல்லாம் பேசுறாரு பிடிக்கிறாருங்க. ஆனா அவர் செய்யற தப்புங்கிறது அவருக்கு புரியலைங்க. இல்ல இப்பவும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு நான் தான் சாமின்னு? இல்லைங்க மேம். இப்ப டேப்லெட் சாப்பிட்டதுல இருந்து இப்ப நல்லாவே இருக்கிறாருங்க. அவரு நான் தான் சாமி அப்படிங்கறத வந்து எப்பவுமே சொல்லுவாரா இல்ல குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் சொல்லிட்டு அப்புறம் மறந்துடுவாரா? அந்த மாதிரி பண்ணுவாரா? அந்த டைமுக்கு மட்டும் மேம். அந்த ப்ராப்ளம் ஆனப்ப அந்த மாதிரி சொல்லுவாருங்க. எவ்வளவு நாட்கள் இருக்கும்? என்னமா அந்த மாதிரி சொல்றது எவ்வளவு நாட்கள் இருக்கும்? அது அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற வரைக்குமே அப்படிதாங்க மேம் இருப்பார். ட்ரீட்மெண்ட் எடுக்காம விட்டுட்டோம்னா அது நான் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாருங்க. அவரு ரோட்ல போனாலும் வண்டியை பிரேக் போடாம அவர் பாட்டுக்கு போவாருங்க. கோயிலுக்கு போனா காசு இருக்கிற காசு எல்லாம் தூக்கி இதுல உண்டியல்ல போட்டுறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாருங்க. இப்ப மருந்து செய்வேன். இப்ப மருந்து சாப்பிட்ட உடனே இதெல்லாம் கண்ட்ரோல் ஆயிடுச்சுல இந்த பிஹேவியர்லாம்? இப்ப நல்லாவே இருக்கிறாருங்க. அப்ப வந்து இதுதான் தீர்வு. அப்ப இந்த இதான் தீர்வு. இந்த தீர்வை மாத்தக்கூடாது. ஓகே. சைடு எஃபெக்ட்ஸ் இப்போ இந்த மருந்து மாத்திரை சாப்பிட்றதுனால சைடு எஃபெக்ட்ஸ் வந்தாலும் வந்துட்டு போகட்டும் தான் விட்டுடணும். ஓகே. இப்போ டயபெட்டிஸ் மருந்து சாப்பிட்றது, அப்புறம் வந்து பைபாஸ் பண்ண உடனே மருந்து சாப்பிட்றது, ப்ரெஷர் வந்தோடனே மருந்து சாப்பிட்றது, எல்லாத்துக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஒன்றும் ஆனால் நம்ம ஆயிலில் பொறிச்சு சாப்பிட்றோமே பதார்த்தங்கள், அதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. நல்லா ஜிலேபி பாதுஷாலாம் 4-5 சாப்பிட்றோம்ல, அதுக்கு கூட சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் கோகோ கோலா குடிக்கிறோம், அது ஃபுல்லும் கார்பன் டை ஆக்சைடு, அதுக்கு சைடு எஃபெக்ட் இருக்குது. ஓகே. ஸோ இந்த அலோபதி மருந்து மட்டும் இந்த சைடு எஃபெக்ட்னு சொல்லிட்டு இந்த இயற்கை மருந்து பண்ணுறவங்க வந்து இது ஒரு பெரிய ஒரு விஷயமா பரப்புகிறாங்க. ஓகே. அதாவது இயற்கை மருத்துவத்துலேயும் நல்ல விஷயங்கள் இருக்குது. நான் வந்து ரெண்டுத்தையுமே நான் ஃபேன். அலோபதியும் எனக்கு பிடிக்கும், இயற்கை மருத்துவமும் பிடிக்கும். ஏன்னா அலோபதி வந்து சில விஷயத்துக்கு அலோபதி தான் தீர்வு,
சில விஷயத்துக்கு இயற்கை மருந்து சூப்பரான தீர்வு. சரியா? ஸோ இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு அலோபதியில் சூட் ஆயிடுச்சு, அது ரிசல்ட் கொடுக்குதுன்னா அதை அப்படியே நூல் போல் பிடிச்சிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிடணும். சும்மா போட்டு போட்டு குழப்பிக்கிட்டு இது என்ன சைடு எஃபெக்ட்ஸ் ஒன்று. சப்போஸ் நீங்கள் சைடு எஃபெக்ட்ஸ் அப்சர்வ் பண்ணுங்கள், கான்ஸ்டிபேஷன் வருதா, வெயிட் போடுதா, நிறம் மாறுதா. முக்கால்வாசி இந்த சைக்கியாட்ரிக் மெடிசன்னால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் கூடும், அடுத்தது நிறம் மாறும், சில பேருக்கு பேச்சஸ் வரலாம், பிளாக் பேச்சஸ் அந்த மாதிரி, அப்புறம் சில பேருக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் என்ன இருக்குங்கிறத நீங்கள் டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா அப்போ அதுக்கு மருந்து கொடுப்பாங்க. ஓகே, அதில் பேலன்ஸ் பண்ணி மருந்து கொடுப்பாங்க, டோசேஜஸை மாற்றுவாங்க. ஸோ அதிலெல்லாம் தீர்வு வந்துடும். ஓகே, அப்புறம் அடுத்தது வந்து இன்டெகிரேட்டிவாக வந்து சப்போஸ் வெயிட் ஏறிட்டே போகுதுன்னா அப்போ நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும். டயட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நிறைய எடுத்துகிட்டு கார்போஹைட்ரேட்ஸை முற்றிலும் குறைக்கிறதுக்கு பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து நான் ஒரு உணவு பற்றிய புத்தகத்தில் படித்தேன். இப்போ நெய் வந்து நம்ம டைரெக்டாக ஒரு ஸ்பூன் எடுத்துட்டால் கூட அது கொழுப்பே ஆகாதான். நிறைய பேர் வந்து நம்ம நெய் கொழுப்புன்னு விட்டுடுறோம். நெய் வந்து அவ்வளோ நல்ல ஒரு உணவாக. ஆனால் இந்த சோறு நிறைய வச்சு வச்சு ஒருத்தர் கட்டி வீடு கட்டி சாப்பிட்றாங்கல்ல, அந்த மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் தான் வந்து உடம்பில் வந்து எடுத்துக்கொள்ளப்படாத கார்போஹைட்ரேட்ஸ் உறிஞ்சு கொள்ளப்பட சத்தாக மாறி அது ரத்தத்தில் உறிஞ்சாமல் மீதியெல்லாம் வந்து ஃபேட்டாக மாறி அதுதான் தொப்பையெல்லாம் பெருத்து போகுது. அந்த கார்போஹைட்ரேட்ஸில் வரக்கூடிய கொழுப்புகள் தான் பேட் கொலஸ்ட்ரால்னு போட்டிருந்தது அந்த புக்கில். ஸோ மற்றபடி வந்து இந்த வெண்ணெய், நெய் வந்து நல்ல கொலஸ்ட்ரால், நம்ம பாடிக்கு வந்து நல்ல கொலஸ்ட்ராலும் தேவைப்படுறது. ஸோ அதனால் உணவை பற்றி நம்மளுடைய இதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுட்டு நல்லா 4 பேர் கேட்டுட்டு, நியூட்ரிஷன் வந்து இன்றைக்கி நல்லா டெவலப் ஆகிட்டே வருது, ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், அதுக்கு நிறைய கன்சல்டன்ட்ஸ் இருக்காங்க. அங்கெல்லாம் கேட்டோம்னா கரெக்டாக ரெசிபிலாம் கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம நல்ல ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக ஓட்டிடலாம். ஓகே, எனக்கு மெயினாக பையனுக்கு ஏதோ எஃபெக்ட் ஆகாதா அப்படிங்கிறது தான் எனக்கு அது வந்து நம்ம இப்போ பயம் கொஞ்சம் எனக்கு மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குதுங்க. இப்போ அதை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ வந்து ஜெனட்டிக்காக சிலது வந்து இருக்குது. இப்போ உங்கள் கணவருக்கு வந்தது வந்து சில நோய்கள், மனநோய்கள் வந்து ஜெனட்டிக்காக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான். இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கு எந்த காரணத்துக்காக வருதுங்கிறது நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஜெனட்டிக் இப்போ டிஸ்போசிஷன் இருக்குது அப்படின்னாக்கா அந்த லைஃப் ஈவெண்ட்ஸ் மாறும் பொழுது சில பேருக்கு வந்து அந்த ப்ரிசிபிடேட் ஆகும். அதாவது என்ன சொல்கிறது, நான் இப்போ ஒவ்வொரு பருவநிலைகள் மாறுது இல்லையா ஒவ்வொருத்தருக்கு. ஏஜ் அட்டன் பண்ணுற போது அந்த பாய்ஸ்க்கு வந்து 10 to 14 இயர்ஸில், இல்லாட்டினா வந்து காலேஜ் போகும்பொழுது, இல்லாட்டி அது லவ் பண்ணும் பொழுது, இல்லாட்டினா திருமணம் ஆகும் பொழுது, அடுத்தது குழந்தை பிறக்கும், இந்த மாதிரி லைஃப் சேஞ்சிங் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும் பொழுது சட்டுன்னு ஒரு மாற்றங்கள் ஏற்படலாம். ஸோ அது மாதிரி வரும்போது அது வந்து ஜெனட்டிக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது நம்ம வந்து போட்டு நாம் மனசில் பதட்டப்பட்டுட்டு மன உளைச்சலோடு இருக்கிறதுனால மாறப்போகிறது இல்லை. ஓகே, ஸோ அது வரும்போது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போ தீர்வு தான் இருக்கே, முடிஞ்சு போச்சு, தீர்வு இல்லைன்னா தான் நம்ம பயப்படணும்.